கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரித்து உயிர்த்தெழுந்த அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கென்று கொடுக்கப்பட்ட வசனமானது லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களை உண்டாக கூடியவர் செய்த மேலான தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டப்பா அப்பா சிலுவையில் தொங்கினீரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும் பொருளாக மீட்டெடுத்தீரே. நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வலோர் தாமே அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு கூட இருந்து என்னோட பேச வேண்டுமா, மக்களோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டுமா ஜெபிக்கிறேன். சகலத்தை தேவனுடைய கரங்களை சேர்க்கிறோம். தேவன் தாமே கூட இந்த வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமே. இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதனை இரண்டாவது வார்த்தையாக கூறுகின்றனர். இயேசு உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் மேற்குறிப்பிட்ட வசனம் இரண்டாவது வார்த்தையாக கருதப்படுகிறது. மனம் திரும்பிய பாவியின் பக்கம் திரும்பியதை பார்க்கிறோம். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் 2 கல்லர்கள் மத்தியிலே தேவன் தொங்கினார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. வலது பக்கம் ஒரு கள்ளனும் இடது பக்கம் ஒரு கள்ளனும் சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நாம் செய்த பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாகவே தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார், முறுக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரே நம்மை மீட்கும் பொருளாகவே அப்போ தேவன் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அதில் பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமாக. ஏசாயா 53:5. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தீர்க்க நாள் உரைக்கப்பட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நாம் ஒவ்வொருவரும் செய்கிற பாவங்கள் மீறுதல்கள் நிமித்தமாக தேவன் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதில் பாவம் என்கிறது வேறு, அக்கிரமம் என்கிறது வேறு. இரண்டும் ஒவ்வொரு அர்த்தங்களை உடையதாக இருக்கும். அது பார்த்தோம் என்றால் சில வேளை அறியாமல் நாம் பாவம் செய்து விடுகிறோம். அக்கிரமம் என்பது நாம் முன்கூட்டியே அறிந்து செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. இதில் 2 கள்ளர்களும் அப்படிப்பட்ட குற்றங்களை செய்ததின் நிமித்தமாகவே சிலுவையில் அறையப்பட்டார்கள். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவர்கள் அக்கிரமங்கள் செய்து நியாயாதிபதியினால் அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் நம்முடைய தேவனும் அப்படி அல்ல. பார்த்தீர்கள் என்றால் நமக்காக அவர் பாவமானார், சாபமானார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் பார்த்தால் ஜனங்களின் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமா. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு தேவன் நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் நிமித்தமாகவே தேவன் நமக்காக பலியானார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவன் ஊழியம், அடுத்ததாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவன் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்பது இவை கூட பார்த்தோம் என்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாகவே காணப்படுகிறது. இது எந்த காரணம் ஒன்றும் தற்செயலாக நடந்தது அல்ல. தீர்க்க தரிசனம் ஏற்கனவே தீர்க்கன் உரைத்ததன் படியே தான் இங்கு நடந்தே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு
மன்னியும். நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றால் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் மன்னித்து சீட்டு போட்டார்கள். இதில் நாம் பார்க்கும்போது இரண்டு கள்ளர்களும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்னர் இயேசு கிறிஸ்துவ மன்னிக்கிறதையும் இயேசு கிறிஸ்து பிறரை மன்னிக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தின் மூலம் இவருடைய இருதயத்தில் பேசியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் ரெண்டு பேருமே அறிந்திருக்க வேண்டும். அதில் பிறரை மன்னிக்கிறவரும் பிறர் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதையும் காண்கிறோம். நம்ம சிலுவையின் மீது எழுதியிருக்கிற யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறதையும் அவர்கள் பார்த்தார்கள். இதன் மூலமாகவே இயேசுவை அவர்கள் இரட்சகர் என்பதை நம்புகிறார்கள். இதை ஒரு நற்செய்தியாகவே அந்த நேரம் காணப்பட்டது. அதில் இரண்டு பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் 23 அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உங்களை எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கனைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். இதில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்கனவே யூதருடைய ராஜா என்றும் இவர் இரட்சகர் என்றும் என்பதை அவர்கள் இரண்டு பேருமே அவர்கள் என்ன சொல்றது ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருந்து இவர் இரட்சகர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் மூலமாக தான் இரண்டு பேரும் பேசும்போது அதில் ஒருவர் தான் அதில் என்ன பண்ணார், மீட்பு பெறுகிறார். அவர் என்ன நம்பினார், முழுமையாகவே அவர் நம்பினார். எப்படி என்றால், இவர் உண்மையாகவே இரட்சகர் தான், இவரிடம் நமக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பதை அவர் மனதார அவர் என்னதை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் அவர் மனம் திரும்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம என்ன ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இப்படி இருக்கும்போது அதில் இரண்டு கல்லில் ஒருவன் செய்த ஜபம் ஆச்சரியமான ஜபமாக காணப்படுகிறது. தேவனுக்கு பயப்படுகிறான். அது மட்டுமல்ல, இரட்சகர் என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய குற்றத்தை அவன் ஒப்புக்கொள்ளுகிறதை காண்கிறோம். நாமோ நியமப்படி தண்டிக்கப்படுகிறோம். அது சொல்ல போனால் என்னன்னா, அவர்கள் செய்த குற்றத்திற்கு தக்கதான தண்டனை என்னன்னா கிடைத்து விட்டது, அதற்காக தான் தண்டிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே உண்டாகிறது. அதை தான் அவன் பக்கத்தில் இருந்த கள்ளனிடம் சொல்லுவான், நாமோ நம்ம செய்த தண்டனையின்படி செய்த குற்றத்துக்கு தக்கதாக நம்ம என்னன்னா தண்டனை அனுபவிக்க போகிறோம். அதனால தான் நமக்கு இந்த தண்டனை. அவரோ இதை எந்தவித குற்றமும் இல்லை, நீதியானவர் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான், அறிந்து கொள்கிறான். அதை தான் நாம் முக்கியமாக நாம் பார்க்கிறோம். இதில் அவர்கள் இரண்டு பேருமே அதை முடிவு செய்கிறது. நமக்கு கிடைத்த தண்டனை நமக்கு சரியானதே என்பதை அவன் என்ன உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அதில் ஒருவர் மட்டுமே தான் அதை விசுவாசித்து மனம் திரும்புகிறான். அதில் ஒரு ஆச்சரியமும் அற்புதமான சம்பவம் நமக்கு உண்டு. ஆவியில் மரணம் அடைந்த ஒரு பாவி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதாக எழுப்பப்படுகிறான். இது அதாவது நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களும் உண்மையாக மனம் திரும்பாதவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. மனதளவிலே அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு என்ன சொல்றது, அது சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை காண்கிறோம். நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தவர்களுக்கு சந்தோஷம், சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் இங்கே படிக்கிறோம். அதில் பரதீசில் இருப்பாய், இளைப்பாறுதலில் இருப்பாய் என்று தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அவனுக்கு இளைப்பாறுதல் இருப்பாய் என்று மெய்யாக நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவனை நித்திய ஜீவனை அடைவதற்கு தக்கதாக அவனை வழி நடத்துகிறார். அதில் பார்க்கும்போது உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்பட்டு தெய்வீக தன்மை அடைகிறான். மனம் திரும்புகிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல போனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் மறந்திருப்போம். சிலவர்களுக்கு நோய்கள்
அதன் மூலமாக யாராவது சொல்லி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அதன் மூலமாக நீங்கள் மனம் திருப்பி இருப்பீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தான் மனம் திரும்புகிறார். அதில் சொல்ல போனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை நாம் வாசித்தோமானால் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். சவுலிடம் தேவன் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கின கள்ளனின் மனம் திரும்புதல் வேறு விதமாக நாம் பார்க்கிறோம். சவுலிடம் தேவன் பிரத்யட்சமாக வெளிப்பட்டார். எப்படி என்றால் சொல்லப்போனால் அவர் முகமுகமாய் தரிசித்தார் என்றுதான் சொல்ல வேண்டாம். நாம் அதை பார்க்கும்போது சிலுவையில் தொங்கின கள்ளனின் மனம் திரும்புவதற்கு வேறு விதமாக தான் நாம் பார்க்கிறோம். ஒருவரும் தற்செயலாக ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் தேவனுடைய உண்மை. தேவன் கிரியை செய்துதான் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். தேவன் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்கிறார். 2 பேதுரு 3:9 வாசிப்போமாக. 2 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிபட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுமந்திரத்தில் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அறிந்து ஆசீர்வதித்தார். 2 பேதுரு 3:9. ஒருவர் கெட்ட போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இதில் நாம் பார்க்கும் எல்லா மனுஷரும் யாருமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் ஆழமாக பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவன் சித்தமுள்ளவர். தேவனுடைய ரட்சிப்பு என்கிறது எப்போதுமே சொல்ல போனால் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. இவன் பிள்ளை என்னிடத்தில் வருவான், இவள் என்னிடத்தில் வருவாள் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்ல போனால் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இதில் தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சித்தமுள்ளவராக இருக்கு. ஆனால் மக்கள் அதை என்ன பண்றாங்க, தவற விடுகிறார்கள். என்ன சொல்றது, உண்மையான தேவன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுகள் அனுபவித்து வல்லமையாக கிரியைகளை செய்தும் கூட இப்படிப்பட்ட தேவனை நம்பாமல் வேறு விக்கிரகங்களை வணங்கி சொர்பங்களை வணங்கி விக்கிரகங்களுக்கு அதுதான் ரட்சிக்கப்படுகிறது. ஒரு கோழி அறுத்து கொடுத்தால் அது தீர்ந்து விடும். இப்போது கூட நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மரண வீடுகளில் கூட கோழியை அறுத்து ஏதாவது செய்த பரிகாரங்களை தீர்த்து கொள்கிறார்கள். அதெல்லாம் சொல்ல போனால் அது பாவத்தை தீர்க்கவே செய்யாது. நாம் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படும் போது அந்த சந்தோஷத்தை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். அதனுடைய அனுபவம் அந்த ஒரு மகாபரிதான சந்தோஷம், சமாதானம், தேவன் நமக்கு செய்கிற அடுத்தபடியான நமக்கு செய்கிற காரியங்கள், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம நடத்துகிற விதங்களையும் பார்த்தால் அது சொல்லி மிகையாகாது. அதை ருசித்தவர்களுக்கு, கர்த்தரின் அன்பை ருசித்தவர்களுக்கு தான் அதை முழுமையாக சொல்ல முடியும். இதில் நாம் பார்க்கும்போது இயேசு குற்றமற்றவர் என்று மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதையும் இந்த கள்ளனானவன் நம்பினான். அவனின் ஆச்சரியமான அறிக்கையும் அதுமாகும். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் நம்புகிறோம். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக உள்ளோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து பரதேசின் தேவன் என்பதை அவன் விசுவாசித்தான். நாம் செய்த பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாகவே நாம் தேவன் நமக்காக பலியான என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதை நாம் வேதவசனத்தில் நாம் படிக்கிறதை நாம் காண்கிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்தில் தேவன் ஒருவர் நமக்கு நியாயம் தீர்த்தார். அவருக்கு கள்ளனின் தைரியத்தை பார்த்தால் நம்ம அங்கிருந்தவர்கள் ஒருவர் கூட ஆசாரியர்கள், மத தலைவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இவர் உண்மையான தேவன் என்பதை அவன் புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். அதை நாம பார்க்கும்போது சில பிற மக்களுக்கு பயப்படுவதால் இயேசுவை நம்புவதற்கு விருப்பம் இல்லாமல் காணப்படுகிறார். சிலவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க சொல்லி சொந்தக்காரங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ, இந்த கோயிலுக்கு போனா இல்லை இவங்களுக்கு நம்ம சத்தியத்தின்படி நடந்தால் இதற்கு ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களா, இல்லை ஜாதியில நம்மளை விட்டு விலைக்கு ஒதுக்கி வச்சிருவாங்களா, ஊரை விட்டு விலைக்கு ஒதுக்கி வச்சிருவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நம்புகிறதா நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கு நான் உங்களுக்கு முழுமையாக சொல்றேன். நம்ம இயேசுவை நம்பி வந்தோம்னா அதுல எந்த வித இதுவும் கிடையாது. இயேசுவே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் இல்லாதது இல்லை என்பதை நாம் சொல்ல முடியாது. பாடுகள் உண்டு, கஷ்டம். எல்லாவற்றிலையும் தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஒவ்வொருத்திலும் சொல்ல போனால் எல்லாவற்றிலும் உலக மனுஷனை விடவும் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. சில வேளைகளில் ஆசீர்வாதங்களை நமக்கு தரவில்லை என்றாலும் அது சொல்ல போனால் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தினால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நாம் சில விஷயங்கள் தேவனிடத்தில் கேட்டால் தேவனுக்கு என்று ஒரு சித்தம் இருக்கும், அதுபடிதான் நம்ம. ஆனாலும் நம்முடைய ஆத்மாவுக்கோ அவர் நம்ம கேரண்டி கொடுக்கிறார். ஆத்மா என்கிறது விலையேற பெற்ற ஒன்றாகும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக்கி நம்ம முடிவு பெறுகிற நிலை நின்று நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை சேர வேண்டும் என்றால் இவ்வுலகத்தின் பாடுகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், வேதனைகள் எல்லாம் நமக்கு வரதான் செய்யும். ஆனாலும் அதன்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்குள்ளே நாம நடந்து ஆண்டவரை இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நெருங்கி உள்ள உறவு தான் அது மேன்மையான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. இங்கு பாத்தீங்கன்னா அவன் கடைசி நேரத்தில் என்ன பண்றான்? அந்த கள்ளன் அக்கிரமம் செய்தவர் என்ன பண்றான்னா ரட்சிக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அது பெரிய ஒரு காரியமாகும். ஒவ்வொரு நாளும் நாம் அதை சிந்திக்கும் போது கள்ளன் ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கள்ளனுக்கு கடைசியிலாவது ஒரு இது கொடுத்தாங்களா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நியமங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நேரம் இடமும் தந்தும் கூட நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவர் நாளை அதுக்கும் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு இடத்துக்கும் ஒரு கணக்கை ஒப்புவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆண்டவர் அதை கணக்காக வைத்திருப்பார். நீங்க நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுல நினைப்போம், இல்ல நாளாகட்டும், இல்ல இந்த ஆகட்டும். அப்படி அல்ல. தேவன் நமக்கு என்னை உணர்த்துகிறாரோ நம்ம உடனே நம்ம அதை என்ன பண்ணணும்? செய்யணும். அது என்னன்னா ஞானஸ்நானம், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வாரது, இதெல்லாம் தான் அந்த இதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற விதங்களை பற்றி நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இருந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு தகப்பனாக, தோழனாக இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதில் நாம் முடிவு பறிந்த நிலை நின்று நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம் என்பது அல்ல. முடிவு பறிந்தோம், தேவனோடு ஐக்கியத்தோடு நடந்து, தேவ ஐக்கியத்தோடு நடந்து, தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து முடிவு பறிந்த நிலைந்து ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாகும். அதனால் யாவரும் நம்ம முடிவடைந்த நிலைந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ யாவரையும் உங்களை அன்புடன் கேட்கிறேன்.